ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட ஆர்டர் சிக்கன் ஆயில் ரோஸ்ட் கிரேவி கேட்டிருக்காங்க கஸ்டமர்ஸ். ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் நடந்துருக்கு. ஒரு பக்கத்தில் சிக்கன் ஃப்ரை நடந்துகிட்ருக்கு. மொத்தம் 15 பேருக்கு 17 கோழி எடுத்திருக்கோம். 17 கோழி எடுத்து சிக்கன் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் வெங்காயம் கட் பண்ணி வதக்கிக்கிட்டு இருக்கோம். வெங்காயம் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு அப்புறம் கிராம்பு, கருவேப்பட்டை, தக்கோலம், ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். ரெண்டும் சேர்த்து எல்லாம் சேர்த்து நல்லபடியாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் வதங்கணும். கொஞ்சம் உப்பு போட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். தக்காளி ஆட் பண்ண வீடியோ இல்லை. ஸோ தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்ல ஃபைன் பேஸ்ட் இது வந்த அப்புறம் தான் மசாலா ஆட் பண்ணணும். மசாலாவில் மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, அப்புறம் பெருஞ்சீரக பொடி, மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் கரம் மசாலா சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ரெட் கலர், இந்த மிர்ச்சியில் உள்ள ரெட் கலர் நமக்கு அந்த பேஸ்ட்டில் மிக்ஸ் ஆகி வரும்போது இந்த மாதிரி ரெட் கலரில் வரும். ஸோ அந்த வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். நெக்ஸ்ட் என்னென்னா, நம்மளோட சீக்ரெட் மசாலா அண்டிப்பருப்பு, முந்திரி பருப்புன்னு சொல்லுவாங்க. அது பாதி உடஞ்ச பீஸு கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கி நல்லா தண்ணியில் ஊற போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சதை மிக்ஸ் பண்ணுங்கள். டேஸ்ட் ஜம்முன்னு இருக்கும். நெக்ஸ்ட் நமக்கு தேவையான கட்டி பதம் வந்த உடனே நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற சிக்கன் ஃப்ரையை அதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி மெதுவாக இலக்கி விடணும். அப்போ தான் அந்த சிக்கன் பீசஸ் டேமேஜ் ஆகாமல் நீட்டாக மிக்சிங் ஆகி வரும். உப்பு தேவையை பார்த்து டேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மல்லி இலை, புதினா ஃபைனலாக ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கணும். எல்லாமே நீட்டாக கழுவி போடுங்க. அவ்வளோதான், நமக்கு தேவையான அளவு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இனி அதை பாத்திரத்தில் மாற்றி நம்ம டெலிவரிக்கு கொடுக்க வேண்டியதான். இதே போல் ஏதாச்சும் சின்ன ஃபங்க்ஷன், பெரிய ஃபங்க்ஷன் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்பட்டுன்னா ஏஜே ஈவெண்ட்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏஜே கிச்சன்ஸ் மற்றும் ஏஜே ஈவெண்ட்ஸ்